ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம். அதுவும் குக்கர்ல எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. லஞ்சுக்கு என்ன தரதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்கீங்களா? ஒரு நாள் இதை ட்ரை பண்ணுங்க. லைட்டா ஆயில் விட்டுட்டு பட்டை லவங்கம் லைட்டா கடுகு போட்டுருங்க. பிரிஞ்சி எல்லாம் ஒன்று சேர்த்துருக்க. இது வரைக்கும் போட்டு பொரிஞ்ச உடனே 7 to 8 பூண்டு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு 2 வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கறி லீவ்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 3 to 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கும் போதே கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வதங்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த அளவு வதங்கட்டும். அதுக்குள்ள நான் போன வீடியோல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் இப்ப சொல்லிடுறேன். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கரும்பு தான் அதோட ஆன்சரு. இப்ப லைட்டா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. நான் வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு 4 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. நான் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதனால 4 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன். நான் நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்க பிரியாணி அரிசி எடுக்கிற மாதிரி இருந்தா 1 கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. இந்த அளவு கொதிச்சு வரும்போதே டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு அரிசி போடுங்க. அரிசி போட்டு கொஞ்சம் கொதிச்ச உடனே லைட்டா ஆயில் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா அந்த ப்ரெஷர்லாம் இறங்குனதுக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணி சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். பாருங்க இந்த அளவு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம். அதுவும் குக்கர்ல எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. லஞ்சுக்கு என்ன தரதுன்னு தெரியாம யோசிச்சுட்டே இருக்கீங்களா? ஒரு நாள் இதை ட்ரை பண்ணுங்க. லைட்டா ஆயில் விட்டுட்டு பட்டை லவங்கம் லைட்டா கடுகு போட்டுருங்க. பிரிஞ்சி எல்லாம் ஒன்று சேர்த்துருக்க. இது வரைக்கும் போட்டு பொரிஞ்ச உடனே 7 to 8 பூண்டு போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு 2 வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கறி லீவ்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 3 to 4 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதங்கட்டும். வதங்கும் போதே கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வதங்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த அளவு வதங்கட்டும். அதுக்குள்ள நான் போன வீடியோல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர் இப்ப சொல்லிடுறேன். அதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா கரும்பு தான் அதோட ஆன்சரு. இப்ப லைட்டா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. நான் வீட்டு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு 4 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கோங்க. நான்